ஹாப்பி கேரன் வணக்கம். ஒரு இயற்கை சட்னி அடுப்பு இல்லாமல் உப்பும் புளிப்பும் காரமுமா சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நீங்கள் தேங்காய் பூ, சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல், உப்பு, புளி, கருவேப்பிலை, தாளிதம் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் மிக்சியில் மிளகாய் வத்தல், உப்பு, புளி போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட நீங்கள் தேங்காய் பூ, வெங்காயம் சேர்த்து மிக்சியில் அரைங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணி தேவைப்பட்ட தண்ணி தெளித்து திருப்பி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைக்காதீங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தோசை நீங்கள் லேசாகவும் ஊற்றி சாப்பிட்லாம். சாஃப்டாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். சாஃப்டாக ஒரு தோசை ஊற்றி இந்த சட்னியை நல்லெண்ணெய் போட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு தோசை சாப்பிட்டாலும் இதில் தேங்காய் வெங்காயம் இந்த மாதிரி பொருள் தானே இருக்குது. அதனால நீங்கள் இந்த சட்னி நிறைய தொட்டுக்கோங்க. ஸோ ஒரு தோசை ஊற்றி மேலே இந்த சட்னி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த இயற்கை சட்னி நிறைய வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. எல்லோரும் வீட்டில் ரோஸ்ட்டாவோ இல்லை சாஃப்டாவோ பண்ணி சந்தோஷமாக சாப்பிடுங்க. பேலன்ஸ்டு டயட்னா சந்தோஷமாக தானே சாப்பிட்ணும். அதனால் ஹாப்பியாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.